இன்றைக்கி முருகர் மெசேஜில் 3 பைல் செலெக்ஷன் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான மெசேஜ் வந்திருக்கு. ஒவ்வொருத்தரோட அந்த தேடல்கள், அந்த பிரார்த்தனைகள் வேறவா இருக்குது. உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் என்ன ஒளிஞ்சிருக்கு இந்த 3 பைலுக்குள்ளே அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முருகர் மெசேஜ் பார்க்குறோம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க முருகருக்கு கமெண்ட்டில் தேங்க் பண்ணுங்க, ஓ முருகான்னு சொல்லி டைப் பண்ணலாம். இதில் நான் 3 பைல் வைக்கிறேன். ஃபைல் நம்பர் 1, 2, 3 நீங்கள் நம்பர் வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகரோட மெசேஜ் என்ன கொடுக்குறாரு. இது ஒரு ஜென்ரலான ரீடிங்காக தான் தரேன், கலெக்டிவில் தரேன். டைம்லெஸ் ரீடிங், ஓகேவா? டைம்லெஸ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஃபைல் நம்பர் 1 நம்பர் வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் வச்சுருக்கார்? ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் சில விஷயங்கள் உங்களோட க்ரோத்துக்காக நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அந்த விஷயங்கள் கூடிய விரைவில் செய்யணும். நீங்கள் ஐடியா வரும் உங்களுக்கு, ஆனால் ஐடியாவை அப்படியே வச்சுருக்கக்கூடாது, எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆக்ஷன், டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் மோஸ்ட் ஆஃப் உங்கள் மைண்ட் செட் எப்படின்னா, ஏதோ ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. அந்த ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய உங்களுக்கு ஒரு நிலையாக இருக்காது. மைண்டு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் வீக்னஸ், ஓகேவா? அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் மற்றவங்கள ஹேண்டில் பண்ணும்போது, மற்றவங்ககிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறார், ஓகேவா? ஆக்ஷன் எடுக்கணும். உங்களோட க்ரோத்துக்காக ஏதோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கணும், அந்த மாதிரி பிளான் பண்ணுவீங்க. அந்த பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஓகேவா? அதே நேரத்தில் கவனம் தேவை. மற்றவங்கள ஹேண்டில் பண்ணும்போது கவனம் தேவை. இது ஃபைல் 1க்கு. ஒரு சிலருக்கு இது லவ் லைஃப்பில் கூட ஸ்ட்ராங்காக தெரியுது. லவ் லைஃப் ஆர் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட பார்ட்னரோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரப்போசல் வந்தாலும் அந்த ப்ரப்போசல் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு முடிவெடுங்க. மோஸ்ட் ஆஃப் உங்கள் பார்ட்னரோட கொஞ்சம் இணக்கமாக இருங்க, சரியா? இப்போ ஃபைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்க ஜாப்காக கேட்டுட்ருக்கீங்க. உங்களோட ஜாபில் ஒரு வெற்றி வேணும். எப்போ நான் இந்த ஜாபில் சக்ஸஸாக இருக்க முடியும்? அதே மாதிரி சில பேருக்கு உங்கள் ஜாபில் நிறைய, அதாவது எப்படின்னா, ஸ்ட்ரகிள் நிறைய ஃபேஸ் பண்ணுறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணல, உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கான சரியான நியாயம் கிடைக்கும். உங்களுக்கான சரியான அந்த முன்னேற்றம், சக்ஸஸை நான் தருவேன். நீங்கள் ஒரு வெற்றியாளராக நீங்கள் உங்களோட சக்ஸஸை கொண்டாட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். சக்ஸஸ், ஓகே. சில பேருக்கு ட்ராவல்ஸ் ஏற்படும். சில பேர் வெளியூருக்கு, வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணுற வேலைகள் நல்லா உங்களுக்கு கைகூடி வரும். அதே மாதிரி நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உங்களோட மெயில் எனர்ஜினால ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அது உங்கள் டேடு, இல்லைனா உங்களோட பிரதர், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள மூலயமா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபீமேலாக இருந்தீங்கன்னா, சரியா? கண்டிப்பாக ஜாப் விஷயத்தில், கேரியர் ஜாபில் தான் ரொம்ப நிறைய பேர் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ், சுற்றி இருக்கிறவங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் கொடுத்துருக்கலாம். இல்லை நீங்கள் ஃபெயிலியர்ஸ் நிறைய ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்க்குறீங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது பிரச்சனைகள்? எஸ், ஒரு சிலர் உங்களோட பார்ட்னரோட உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கும். ரீயூனியன் கேட்குறீங்க. ரீயூனியன் ஆயிடுமா முருகா அப்படின்னு சொல்லிட்டு ரீயூனியன் ஆகும். வருவார் உங்கள் நபர் உங்ககிட்ட. பட் ஆனால் நீங்கள், உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற விஷயமே ஈகோ கிளாஷ் தான், ஓகேவா? அதை நீங்கள் சரி பண்ணணும். அந்த மன வருத்தம் அதுதான் அவருக்கு அதிகமாக இருக்குது உங்கள் மேலே. மற்றபடி அந்த நபர் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் தான். நல்ல வெல்த்தியாக இருப்பார். உங்களுக்கும் அவங்களுக்கும் கிளாஷ் இதுதான், ஈகோ. நீ சொல்கிறத நான் கேட்குறது, நான் சொல்கிறத நீ தான் கேட்கணும் அப்படின்ட்டு அப்படிலாம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல், இது உங்களுக்கு தெரியாமல்
அதாவது வீட்ல பெரியவங்களுக்கும் இத பத்தி ஒரு அவேர்னஸ் கிடையாது. இது வந்து என்ன சொல்றது? அபோவ் 40, 50க்கு ஆனவங்களுக்கு கூட இதுல ஒரு இது இல்லாம, இன்னும் வந்து அந்த பிடிவாத குணத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குணங்களையும் சரி, உங்க மனதில் ஏற்படக்கூடிய அந்த மனம் வந்து எப்படியெல்லாம் வந்து ஆட்டி படைக்குது அப்படிங்கிறது, அது எப்படி போய் அத வந்து மேனேஜ் பண்ணி உங்க வழிக்கு நீங்க கொண்டு வரணும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஃப்ளவர் தெரப்பி எடுத்து ஒரு கிளாஸ் இருக்கு அது. ஃப்ளவர் தெரப்பி கிளாஸ். அது கத்துக்கோங்க. இது என்னோட சஜஷன். அடிக்கடி இந்த மாதிரி மனம் சார்ந்த இந்த ஈகோ அதிகமா இருக்கு. கோபதாபங்கள், அதாவது 2 பேருக்கு நடுவுல 2 பேருமே பேலன்சிங்கா இருக்கணும். ஒரு சைடே ஒருத்தர் விட்டு குடுக்கறது, ஒரு சைடு ஒருத்தர் வந்து ரொம்ப டாமினேஷன் இருக்கிறது. அப்போ ரொம்ப நாளைக்கு அந்த இது வந்து பாண்டிங் வந்து கொண்டு போ முடியாது. அதுக்கு தான் இந்த ஹீலிங் தெரப்பி எல்லாம் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். யாருக்காவது அது தேவைப்படுதுன்னா, நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது இல்லையா? ஸ்க்ரீன்ல. அந்த நம்பருக்கு ஒரு கன்சல்டேஷன் எடுத்து நீங்க அந்த கோர்ஸ் கத்துக்கோங்க. இது சஜஷன். ஓகேவா? கம்பல்சரில தோணுச்சு எனக்கு டக்குன்னு ரீடிங்ல. அதனால நம்மகிட்ட இதெல்லாம் அவைலபிள் இருக்கு. யாருக்காவது இத சரி பண்ணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஏன்னா ஈகோ கிளாஸ் தான் இந்த பாண்டிங்க்கு நெறைய பிரச்சனைகளுக்கு காரணமே. அதனால தான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாயில் 3க்கு பார்க்கலாம். பாயில் 3க்கு முருகர் என்ன மெசேஜ் குடுக்குறார்? பாயில் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். பாயில் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சக்சஸ் குடுத்துருக்கிறாருப்பா. உங்க வேலையில, லவ் லைஃப்ல, உங்க பார்ட்னர் உங்களுக்கு சரியான ஒரு இணக்கமான ஒரு இது குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் மனம் வருத்தத்துல இருக்கீங்க. ஒரு நியூ லைஃப் கேட்குற மாரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நியூ லைஃப் எஸ். ஒரு நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு தான் நீங்க போறீங்க. செலிப்ரேஷன்ஸ் இருக்கு. சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. சந்தோஷமா? அதுதான் சக்சஸ் கார்டு. நீங்க நியூ லைஃப் கேட்டுட்டு இருக்கீங்க. நியூ பிகினிங்ஸ் வேணும்ன்ட்டு. அதுக்கான சக்சஸ குடுக்குறேன் அப்படின்றாரு. அதே மாரி சில பேருக்கு வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஒரு நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து சரியில்ல. புதிய வேலை நான் வந்து இது பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமா? அந்த மாரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பண்ணுங்க. அது சக்சஸா இருக்கும். இப்போ நீங்க வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப மன வருத்தத்துல இருக்கீங்க. ஏன்னா, நீங்க ரொம்ப என்ன சொல்றதுன்னா, ஆ மெச்சூரிட்டியான பெர்சன் நீங்க. ஒரு தாய்மை உணர்வோட இருப்பீங்க. எல்லாருக்கும் வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சு குடுப்பீங்க. அவங்க அதாவது அவங்க வாய் விட்டு கேட்கணும்னு அவசியம் இல்ல. உங்ககிட்ட இருக்கிறவங்கள வந்து அப்படி டேக் கேர் பண்ணிக்கணும்னு நெனைப்பீங்க. நீ வாய தொறந்து தான் நீ சொல்லணும் உன் சிச்சுவேஷன அப்படின்னு சொல்லிலாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. அதாவது உங்ககிட்ட வந்து கொஞ்சம் நல்லா பேசிட்டா உயிர கூட விட்டுருவீங்க அப்படின்ற மாதிரி ஆள் நீங்க. ஏன் இவ்ளோ எமோஷனலாக்கு? வேலைக்காக மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வேலைக்காக ஆ ரொம்ப வருத்தப்படுறீங்க. சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வேற ஒரு ஜாபுக்கு நீங்க ட்ரை பண்ணா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். இது ஒரு சிலருக்கு தோணுது எனக்கு. ஓகேவா? எஸ். கண்டிப்பா இந்த கார்மிக் சிச்சுவேஷன் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் லவ் பாண்டிங்ல நான் சொன்ன மாரி, நீங்க ஃபர்ஸ்ட்டு சொன்னவங்களுக்கு ஒரு ரீடிங் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா? நீங்க உங்களுக்கு வந்து நியூ லைஃப்க்காக கேட்குறீங்கன்னு. நீங்க ஃபேஸ் பண்ண அந்த பழைய லைஃப் வந்து ஒரு கர்மா. ஓகேவா? அந்த கர்மா உங்களுக்கு முடிவடைந்து, உங்க லைஃப்க்கான ஒரு நல்ல சோல் உங்களுக்கு வரப்போறாங்க. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்பார்க்குற மாரி ஒரு பெர்சன் உங்க லைஃப் பார்ட்னரா வருவாங்க. பட் எதுவா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. எப்பவுமே டிவைன் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க தான் நீங்க. டிவைன் மேல நம்பிக்கை இருக்கு, ஓகே. பட் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உள்வாங்கி, அது சரியா வந்து கிளாரிட்டி பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. இது ஒரு கைடன்ஸ். ஓகே. சரி. இன்னைக்கு ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. முருகருக்கு ஓம் முருகான்னு டைப் பண்ணுங்க. முருகரை எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ, அந்த வார்த்தைய அந்த ஒரு உணர்வ குடுங்க. ஃபீல குடுங்க. ஓகே. நல்லதே நடக்கும். குரு அருள் எல்லாரையும் காத்து ரட்சிக்கிறது. அப்பாவுக்கு நன்றி. குருவே சரணம். காட் பிளஸ் யூ. குரு சரணம். உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master,
tarot astrologer, life coach.